பலர் நினைக்கலாம் அவர்கள் ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு மதத்தை பிடிச்சு தங்களுக்கு தெரியாத ஒரு தேவனை தெய்வமோ என்னமோ அது கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும் அதை தழுவிக்கொண்டு ஏதோ தங்களை இஷ்டப்படி ஜீவித்து செத்த பின் மோட்சம் அடையலாம்ங்கிற மூட நம்பிக்கை பிசாசனுடைய வஞ்சிப்பு இன்று வரை பல்லரை தண்ணீரிலே தாண்டு போகிற ஒரு மனுஷன் மாதிரி மூழ்க பண்ணி இருக்கிறது. ஜீவனுடன் தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியமில்லை, அவரை அறியார்கள். பல காரியங்களை குறித்து தேவன் வார்த்தையில் இருந்து எங்களோடு பேசினார். இவையை ஒரு தடவை கேட்டு அந்த செய்தி நல்லா இருந்தது என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவற்றை மறுபடியும் கேட்கறதுனாலும் அவருடைய வார்த்தையிலே தங்கி இருக்கிறதுனாலும் நாளாந்தம் நாங்கள் ஜீவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை, மனுஷன் வாய்த்தை சாப்பாட்டினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயின்று புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். நாளாந்தம் சோதனை எல்லாருக்கும் உண்டு. யெஷுவாவுக்கும் வந்தது. தற்போது தேசங்கள் அசைக்கப்படும் நேரத்தில் உலகெங்கும் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அமைச்சுக்கள், அரசாங்கங்கள், ராஜ்யங்கள் எல்லாமே தடுமாறி என்ன செய்வதென்று தெரியாமல் தேவனும் அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கட்டளை சட்டங்களை வைக்கிறார். ஒழுங்குகள், நிபந்தனைகள் எங்களது ஆசீர்வாதத்துக்காக. ஆனால் தேவனுடைய ஜனமும் அதை எண்ணாமல் போகிறது, அதை மீறி நடக்கிறது. இன்று வரை கட்டளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை காலம் நடந்து கொண்டிருக்கிறது. Iniquity has increased. அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. அக்கிரமம் என்றால் கட்டளைகள் இல்லாமல், ஒழுங்குகள் இல்லாமல் ஜீவிக்கும் ஒரு வாழ்க்கை. இது உலகங்கு உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறது. எனிவே, இந்த வாழ்க்கை ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கற்பத்திலே தோன்றின ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் தம்முடைய ஞானத்தினாலே, எல்லையற்ற அறிவினாலே உண்டாக்கின தேவன் சகலத்தையும்
ஒரு திட்டப்படி ஒழுங்கின்படி அவர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். ஒன்றையுமே வீணாக உண்டாக்கவில்லை. ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ, nothing. எல்லாம் காரணத்தோடு. மனுஷன் உண்டாக்கப்பட்டது பூமியை ஆண்டு கொள்ள, பூமியிலே உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ள, கீழ்ப்படுத்த. முடிவிலே அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்து அவருடைய ராஜ்யம் பூமிக்கு முழுவதுமாக நிரப்ப. ஆனால் அந்த பாக்கியத்தை அவன் ஒரே ஒரு கட்டளையை மீறி, what happened? ஏன் இந்த நிலைமை? பூமி நிலைமை தற்போது பிசாசனுடைய ஆர்ப்பாட்டமும் மோசடிகளும் கொலைகளும் தற்கொலைகளும் பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளப்பெருக்கும் சுனாமியும் சூறாவளிகளும் கொள்ளை நோய்களும் சூனியங்களும் மரணங்களும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளும் பிரிவினைகளும் சண்டைகளும். why? Nothing of these things were in the heart of Elohim. அவர் இருதயத்தில் இவை எதுவுமே இருந்ததில்லை. ஒரு கட்டளையை மீறினபடியால் ஆதாமுக்கு, ஆதி மனுஷனுக்கு அதி உயர்ந்த தேவன் பேசும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? Did you take notice of that scripture? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாபம் நிறைந்த ஒரு பூமியிலே ஜீவிக்கிறோம் என்று பெரும்பாலான ஜனங்கள் தெரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். They won't believe. எல்லாமே நல்லா தானே இருக்குது. No, nothing is right. சர்வ சிருஷ்டியும் மிருகங்களோ பறவைகளோ எவைகளோ பிரசவ வேதனை அடைகிறது. இயற்கையான ஜீவியம் அவைகள் ஜீவிக்கிறது இல்லை, ஒன்றை ஒன்று விழுங்குகிறது. காட்டில் நிற்கிற ஒரு மாடு குட்டி போடுகிறது. அந்த குட்டி நிலத்திலே பிறந்து விழுந்ததும் அதை சாப்பிடுறதுக்கு ஒரு சிங்கம் தருணம் பார்க்குது. இப்ப பிறந்த அந்த குட்டியை, இதுதான் உலகம். மனுஷனின் மீறுதலினால் இப்பொழுது உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது. கட்டளையை மீறுவது. உண்மையை கொண்டு வந்த யேசுவா, அவரே உண்மை. எந்த ஒரு வார்த்தையும் அவரது வாயிலே இருந்து உண்மையில்லாத எதுவுமே புறப்படவில்லை. நதி தம்முடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்து விட்டிருந்தார். மனுஷனாய் பிறந்த அவர் நானே உண்மை என்று சொன்னார்.
என்னன்னு தெரியுமா? அநேகமான அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்படுகிற கூட்டங்களிலே அறிவிக்கப்படுகிறது இல்லை. எதை கண்டிப்பாக சொன்னாரோ அது கண்டிப்பாக கூறப்படுவதில்லை. எதை முக்கியமாக சொன்னாரோ அது உணர்த்தப்படுவதில்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னதை ஆராய்ந்து அடிமேல் அடி போட்ட மாதிரி திரும்ப திரும்ப அவைகளை கற்பித்து ஜனங்கள் அதை பிடித்துக் கொள்ள அவர்களை வழிநடத்துவதில்லை. பேர் மட்டும் கிறிஸ்தவ கூட்டங்கள். அந்த சபை என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லை. Even the English word church has no meaning. No. The Greek word is ecclesia. அழைக்கப்பட்டவர்கள் எங்கே இருந்து? இருளில இருந்து ஒளியின் இடத்துக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. கண்கள் திறக்கப்பட்டவர்கள், உள்ளான கண்கள். So Yeshua பேசியது எல்லாமே உண்மை. நான் உங்களுக்கு சொன்னேன், இடையிடையே மத்தேயு, மார்க்கு, ஜான், லூக் அண்ட் ஜான் அவர் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் அல்லது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிலே ஒரு உறுதியை, ஒரு முத்திரையை போடுவது போல அதை நாங்கள் மிக கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள, பிடித்துக் கொள்ள அவை சொல்லி இருக்க. எல்லா இடத்திலையும் அவர் அதை சொல்லவில்லை. ஒவ்வொரு காரியமும் பேசும் பொழுது சொல்லவில்லை. சில போதனைகளிலே அவர் கொண்டு வந்த வார்த்தையிலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். I tell you the truth. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை கவனித்து நடுங்காவிட்டால், நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் எப்படி தண்டனைக்கு தப்புவோம்? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசியிருக்கிறார். அதிக தேவன் அவருடைய டாடி அவருக்குள்ளாக குடிகொண்டிருந்தார். அந்த ஊழியத்துக்காக அவர் வந்து உள்ளே குடியிருக்க வந்த நேரம், அவர் ஜோர்டனிலே அந்த ஸ்நானஸ்தானத்தை பெறும் நேரம், he was filled with the presence, the spirit. அவருடைய ஆவி தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தினாலே நிறைந்தார். அவருடைய ஆவிதான் அவரது பிரசன்னம், அவரேதான், இன்னும் ஒரு ஆள் அல்ல. திருத்துவ போதனையின்படி பிசாசின் நஞ்சை விழுங்கி மாண்டு போனார் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஆதியிலே. இன்று வரை அந்த நஞ்சு கொலை நோய்மாயிரு பரவி அதுவே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை சாப்பிட்டால் நாங்களும் அவரை போல் ஆகுவோம் என்ற பேய் சொன்ன அந்த பொய் இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. அதே மாதிரி in all these countries, America, Canada, Europe, Australia, New Zealand and all the Asian countries, அது இன்று வரை
உண்மை என்று நம்பியிருக்கிறார் the doctrine of Trinity which is not in the Bible. இந்த திருத்துவ போதனை மூன்று பேர் இருந்தவர்கள், பிதா, மகன், பரிசுத்த ஆவி, மூன்று பேரும் சமன், மூன்று பேரும் எல்லாவற்றிலும் நித்தியமானவர்கள், மூன்று தேவர்கள் ஆனால் ஒரே தேவன். What a destruction from the pit of hell. So Yeshua யோவான் அவரது வார்த்தையை குறிப்பிடும் நேரத்தில் எழுதும் நேரம் அவன் குறிப்பிட்ட இடங்களிலே truly truly I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரே உண்மை, அவரே வழி, அவரே வாழ்க்கை. அப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். அதிலே இந்த தேவ வார்த்தைகள் எழுப்படும் நேரத்திலே அதிகாரமும் இல்லை, வார்த்தை குறிப்பாய் பார்க்கும் இலக்கமும் இல்லை. 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கடந்த 2 நாட்களாக மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமைக்கு பதிலாக பப்பாசி விதையை நான் போட்டேன். எல்லா சிறு பிள்ளைகளுக்கும், வாலிபர்கள், தாய் தகப்பன்மார், அநேகமாக எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். காமனாக எல்லா இடத்திலும் அதை நாட்டி முளைக்க பண்ணி அந்த பழத்தை சாப்பிடலாம், கடைகளில் வாங்கலாம். கோதுமைக்கு பதிலாக நான் அந்த பப்பாசி விதி நான் கொண்டேன். ஒரு பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த கனியை கொடுக்கும், நிறைய கனிகளை கொடுக்கும். ஒரு தோட்டமே உண்டாகும், அதை விதைக்க ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விதையினாலே வந்த காரியம். இப்ப ஒரு விதையை விதைக்க மரம் உண்டாகி எத்தனை பழங்கள், அந்த பழங்களுக்குள்ளே அந்த வெட்டின பப்பாசி பழம் மாதிரி அரைவாசியாக நிறைய. இட்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்டு மல்டிப்ளிகேஷன், கூட்டல் அல்ல, பெருக்கம். That's kingdom. அதுவே தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே 12:24 நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், ஒரு கோதுமை, ஒரு பப்பாசி விதை தரையிலே விழுந்த நிலத்திலே அழிய வேண்டும், அது இறக்க வேண்டும். இறக்க பிறகுதான் அது வளர்ந்து ஏராளமான பப்பாசி பழங்களை கொடுக்கும். ஆனால் அது நிலத்திலே விழுந்து அழியாவிட்டால், அந்த விதை சாகாவிட்டால்
அது தனி விதையாகவே இருக்கும். கற்பத்திலே கருகூட்டின ஒவ்வொரு மனுஷனும் இதை அறிந்திருக்க வேண்டும். பலர் அறியாமல் செத்து போனார்கள். இன்று வரை யூதர்களுக்குள்ளும் தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இந்த உண்மை, அதி உயர்ந்த தேவனுடைய உண்மை வெளிப்படுத்துதலாக கிடைக்கவில்லை. They can have the Bibles at home. வேத புத்தகங்கள் வீட்டை வைத்திருக்கலாம். இந்த இடம் வந்த உடனே என்ன யேசுவா சொல்லுகிறார், அவங்க தன்னை பார்க்க வேணுமா மட்டும் யாரும் வந்து சொன்னது, மணமகன் மகிமை அடையும் நேரம் வந்தது என்று சொல்லிட்டு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Now this I can't get over. This is the revelation of every life. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மரங்களையாவது பார்த்து அவரது கரத்தின் வல்லமை, ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது, ஒரு விதையிலே இருந்து எத்தனை மரங்கள் உண்டாகி அத்தனை மரங்களிலே அத்தனை ஆயிரம் பழங்கள் உண்டாகி பெருகி கொண்டு போகிறது. ஆனால் ஆரம்பத்திலே அந்த விதை நேரத்திலே விழுந்து மறிக்க அது புதைக்கப்பட வேண்டியிருந்தது. அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவர் மரண பலியாக ஒப்பு கொடுக்கிறதை குறித்து சொன்னார். ஆனால் the principle of fruit bearing, அநேக பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர அவர் தம்மை சிலுவையிலே சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது என்பதை சொல்ல இதை இந்த விதையை பற்றி சொன்னார். ஆனால் இதை கேட்கிற நீ, உன் வாழ்க்கை ஒரு விதை, என் வாழ்க்கை ஒரு விதை, அது நிலத்திலே விழுந்து சாகிறது. எப்படி இந்த வாழ்க்கையை மறுக்க வேண்டும் என்று அங்கால சொல்றார். 25 தனக்கு சொந்தமான வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழப்பான். இதான் நிலத்திலே விழுந்து அழியாத விதை. இந்த வாழ்க்கையை வெறுக்காதவன் அதை இழந்து போவான். தனி விதையாகவே இருப்பாய். உனக்கு பேர் வைக்கலாம் தனிமை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. and you will be a selfish person. சத்தியான ஒரு சுயநலம் கொண்ட, உன்னை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீ அல்லது உன் புருஷன், உன் பிள்ளைகள், உன் குடும்பம், அவ்வளவே தான். அதான் உன்னுடைய வேலி, உன்னுடைய எல்லை. இந்த வாழ்க்கைக்கு மறிக்காதவர்கள் இயேசுவா சொல்லுகிறபடி இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் அதை இழந்தார்கள், இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் அந்த நிலத்தில் விழுந்து மறிக்கிறதுக்கு நிழல். இந்த வாழ்க்கையை உடனே சொல்லுகிறார். தனக்கு சொந்தமான வாழ்க்கை இந்த தற்காலிக வாழ்க்கை, அதை நேசிக்கிறவன், அதை பிடித்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போகிறான். இவ்வுலகத்திலே தன் வாழ்க்கை மீது வெறுப்பு கொண்டவன் என்றென்றைக்கும் அதை காத்துக் கொள்ளுகிறான். அவன் நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வான். இயேசுவா சொன்னார், நான் வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. அவர் வந்தது வாழ்க்கை கொடுக்க, பிறந்த நோக்கத்தின் அந்த வாழ்க்கையை கொடுக்க. அது அவர்
அவருக்குள்ளாக ரகசியமாய் இருக்கிறது. அந்த விதைக்குள்ளாக அந்த மரம் எப்படியாக ரகசியமாய் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விதைக்குள்ளும் அதற்குரிய சாதியின் மரம் எழும்பி கனிகளை கொடுக்க. நான் பேசலாம், பட் இது வெளிச்சமாக கிடைத்து யேசுவா சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் they will actually live the true life on earth. They will enjoy this life and the coming life. இந்த வாழ்க்கையை அவர்கள் என்னன்னு சொல்ல ஆசீர்வாதமாக்கி அவர்கள் இந்த வார்த்தையிலும் களிகூர்ந்து என்ஜாய் பண்ணி அவர்களுக்கு தெரிஞ்சிருது இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் பிறந்தேன். ஒரு கற்பத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி அந்த பப்பாசி பழத்துக்குள்ள அந்த விதைகள். நேற்றைய தினத்திலே நான் ஒரு காரியம் பார்க்கும் நேரத்திலே கர்ப்பவதியாய் இருந்த ஒரு பெண்ணுக்கு மிகவும் பெரிய வயிறாக இருந்தபடியால் அவர் ஸ்கேன் பண்ண பொழுது 2 பிள்ளை ட்வின்ஸ் என்று கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஸ்கேனிங் அடுத்தடுத்த நாட்களிலே கண்டுபிடித்தார்கள் 3 பிள்ளைகள் என்று. பிறகு என்னமாக வயிறு 1000 பெருசாக இருக்கிறதை கண்டு ஸ்கேன் பண்ணினால் மொத்தமாக 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகளுக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விதைக்கும், அந்த பப்பாசியின் விதைக்கும் தேவனுடைய திட்டம். ஒவ்வொன்றுக்கும் அதை தூக்கி வீசலாம் வீட்டுக்கு பின்னால. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மண்ணோடு சேர்ந்துட்டு சாடையா கொஞ்சம் தண்ணீர் அங்கே இங்க பட்டுதுன்னா அல்லது சின்ன ஒரு மழை தூத்தலுக்கு அது முளைச்சு பிடி நிற்கும். அது தேவனுடைய திட்டம் அதுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய உயிர் அதுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு தான் சொல்லுவேன், உண்மையாக உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்குள்ளாக தேவனுடைய திட்டம் ஒளிந்து இருக்கிறது. But first you have to come to the door. ஜீவ வாசலாகி அவரண்டை நீ வரப்படும், அவரண்டை இழுத்து கொண்டு வரப்படும். நீ உண்மை அறிய விரும்பினால் அவரது குரல் உனக்கு கேட்கும். உண்மை உள்ளவன் அவனும் என் குரலை கேட்கிறான், எனக்கு கீழ்ப்படுகிறான். கிறிஸ்தவரால not Christians. உண்மை உள்ளவன் அவனும். முன்னாலே நின்று கொண்டிருக்கிற பிலாத்து கூட அவன் உண்மையாக இருந்தால் இயேசுவா என்ன சொல்லுகிறார் என்று அவன் அறிந்திருப்பான். அவர் அப்படி சொன்னதும் உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று அவன் கேட்டான். What is truth? உண்மை எது? இயேசுவா பதில் கொடுக்கவில்லை. நான் அந்த பகுதியிலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து அது சாகாவிட்டால் தனித்து இருக்கும். செத்ததியாக அநேக கனிகளை பலனை கொடுக்கும். இப்ப மனுஷனை குறிச்சு சொல்ல போறார், எங்களை குறிச்சு. தான் சிருஷித்து தம்
தம்முடைய திட்டத்தை விதைக்குள்ளாக போட்டு அந்த விதை எவ்விதமாக கனி கொடுக்க போகிறது என்பதன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுகிறவன், நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். எத்தனையோ பேர் இழந்தார்கள், எத்தனையோ பேர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே ஏமாற்றமடைவார்கள். They will start complaining, well, தேவன் எனக்கு ஒன்று செய்யவில்லை, நான் காத்து கொண்டிருந்தேன், நான் அப்படியாக இருந்தேன், நான் இவ்வளவு. இந்த வாழ்க்கைக்கு மரணத்துக்கு நீ ஒப்புக் கொடுக்கவில்லை. சொன்னார், செத்தால் சாகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வாசம் பண்ணி நாங்களும் ஜெபம் பண்றோம். I will go inside. அவருடைய புருஷன் ராஜா, ஆனாலும் கட்டளை சட்டம் இருந்தது. ஒரு மாதத்துக்கு உள்ளே போக முடியாது. யூதர்களுக்கு அங்காலே பெரிய பிரச்சனை வந்தது. அவருடைய அங்கிள் சிறு வயதில் இருந்த வார்த்தையின் வழியிலே அவளை வழிநடத்தி இருந்தார். இதெல்லாம் உண்மையை அறிய விரும்புகிறவர்கள் வார்த்தையிலே இருந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். யாரும் கல்யாணம் கட்டாம அவருக்கு ஊழியம் செய்ய சொல்லி, அவருக்கு சேவை செய்ய சொல்லி எங்கேயும் சொல்ல இல்லை. ஏசுவா சொன்னது, இந்த வாழ்க்கைக்காக நீ சாக வேணும். நீ கல்யாணம் கட்டினாலும் அந்த வாழ்க்கைக்காக சாக வேணும். புருஷன் உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல, மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல நீ எல்லாத்தையும் எழுதுறதா? பிள்ளை உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல, வீடு வாசல் காணிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல அதே பிடிச்சு கொண்டிருந்தா எப்படியாக நீ கனி கொடுக்கலாம்? அதைத்தான் சொல்லுகிறார். இந்த வாழ்க்கைக்கு சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும். You're going to be alone. Most definitely. எந்த சந்தேகமே இல்லை. இயேசுவா சொன்னார், இந்த தற்காலிக வாழ்க்கை யார்கிட்டையும் கேட்டு பாருங்க, நீ இந்த வாழ்க்கையை நேசிச்சு, அப்படி இல்லை, அப்படி எல்லாம் இல்லை, நான் என்னால முடிஞ்சதை செய்கிறேன். No. This is a principle to bring forth fruit-bearing life. கனி கொடுக்கும் ஜீவியத்தை அது கற்பத்திலே இருந்து உருவாகி கொண்டு வருகிறது. அந்த கற்பத்திலே இருந்த பிள்ளை ஒரு விதை மாதிரி. யேசுவா அது உயர்ந்த தேவனின் ஒரு விதை. அவர் தம்முடைய வாழ்க்கையை விதைத்தபடியால் இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகள் தேவனுடைய குடும்பத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். Why? Because Yeshua didn't love his life. அவருக்கு பின்னால போகிறார்களுக்கும் அதே மாதிரி தான். அவர் தம்முடைய வாழ்க்கையை வெறுத்து, நான் என் சித்தப்படி செய்ய வரவில்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவரது வேலையை முடிக்கவே நான் வந்தேன் என்று சொன்னார். அவருக்கு பின்னால போறதுனால் அதுதான் வாழ்க்கை. You can't hold on this life and go behind him. No. No. No.
10,000 times no, million times no. இந்த வாழ்க்கையை நேசித்துக் கொண்டு அவருக்கு பின்னால போறன்னு சொல்லுகிறவன் பொய்யன். அவன் ஆராயும் இருக்கட்டும். பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கடவுளின் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறவர்கள் ஏராளம் ஏராளம். தற்போது தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவன் அவனோ அவன் அதை நித்திய வாழ்வுக்காக காத்துக்கொள்வான். நானே வழி, நானே உண்மை, நானே ஜீவன் என்று சொன்ன இயேசுவின் நானே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பிடிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கைக்கு மறிக்க வேண்டும். There is no other way. வேறு வழி இல்லை. அவர் நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க, ஜீவன் என்றா வாழ்க்கை. என்ன விதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், எங்கே வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் எல்லாம் சொல்லி இருக்கிறார். சிலர் வெளியூர்களுக்கு அவரால் வழி நடத்தப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள், நோ ப்ராப்ளம். சிலர் வெளியூரில் இருக்கிறவர்கள் வெளியாலே வா, உன் நாட்டை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தாரை விட்டு, like Abraham. அவரை ஆசீர்வாதமாக்க, உனக்குள்ளாக பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வாதமாயிருக்கும். எப்படி அது வந்தது? ஆபிரகாம் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு வெளியேறினான். லோத்து அவனுடைய அண்ணனின் மகன் வர வேண்டி அவனோட வந்தது, பிறகு அவனும் போக வேண்டியதாக இருந்தது. இந்த வாழ்க்கையை விட ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தபடியாகும். தான் நேசித்த ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு, அவனை பலியாக ஒப்பு கொடுக்க அவன் தன் பாசங்களையும் தள்ளி போட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியாகும். இன்றைக்கு அநேகருக்கு தகப்பனாக, விசுவாசத்தின் தகப்பனாக அவன் இருக்கிறான். And they worshipped. அது எந்த தேவன் தம்முடைய மகனை அனுப்பக்கூடியதாக இருந்தது. உனக்குள்ளாக பூமியின் கொடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நீயும் நானும் இந்த வாழ்க்கையை வரைக்காமல் சும்மா ஒரு மத பிரகாரமாக ஒரு மண்டபத்தில் சபை உண்டு, கிறிஸ்தவ என்ன பைத்தியம் எல்லாம் நடக்குது. அவர் டிசைன் பண்ணின வாழ்க்கையை இந்த பூமியிலே ஜீவிக்கலாம். இந்த வாழ்க்கைக்கு எங்கள் சொந்த சித்தம், வாஞ்சைகள், விருப்பங்கள், அவைகள் எல்லாவற்றுக்கும் மறைத்தார். நன்றாக அறிந்து கொள், சாகிறதுக்கு முதல்ல, பூமியை விட்டு வெளியே போறதுக்கு முதல்ல
மரணத்துக்கு முதல் ஏற்கனவே தேவன் அந்த பிள்ளை கருக்குடின நேரத்தில் வைத்திருந்த திட்டம் நிறைவேற அந்த ரகசியம் வழியாக இந்த வாழ்க்கைக்கு அந்த பப்பாசு விதை நிலத்திலே விழுந்து மறித்து அது மரம் வளர்ந்து அந்த கனிகள் வந்தது போல இந்த வாழ்க்கை வெறுக்கப்பட வேண்டும். இன்னமுமாக மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற அந்த தொடர்பான உண்மைகள் முடியவில்லை. அந்த பகுதி இப்ப நாங்கள் பார்த்தது ஒரு பகுதி விதையை பற்றி சொல்லி அது விழுந்து அந்த விதை அழிந்து செத்து அதில் இருந்து புதிய ஒரு வாழ்க்கை வருகிறது. அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நிழலாக இதிலே சொல்லுகிறார். அதே இத எங்கட வாழ்க்கைக்கு ஒப்படுகிறார். That's the same thing going to happen. இந்த வாழ்க்கை பாசாங்கு, இந்த வாழ்க்கை சரியான ஒரு காப்பி, இந்த வாழ்க்கை பிசாசனால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியிலே உண்டானதெல்லாம் கனி நீச்சை, மாமிசத்தின் நீச்சை, ஜீவனத்தின் இந்த வாழ்க்கையின் பெருமை. The pride of life. இந்த தற்காலிக வாழ்க்கையின் பெருமை. அவர் ஒரு வீடு கட்டி அவர் ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கிறாரா, வச்சு செய்ய பார்க்கிறாங்க, நாங்களும் அதைப்படியே செய்வோம். அவர் ஒரு பென்ஸ் கார் பண்றாரா, நாங்க அதை விட தரமான பென்ஸ் கார். இதான் நடக்குது. நான் போயிருந்த ஒரு சில தேசங்களில், குறிப்பாக கனடாவிலே, அதுவும் தமிழர்களுக்குள்ளே ஜீவனத்தின் பெருமை. ஜீவனம் என்று சொன்ன இந்த வாழ்க்கையின் பெருமை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை, அது கூட வெளிப்படுத்துதல் இல்லை. அவன் அலெக்சாண்டர் எல்லா பலவிதமான நாடுகளையும் அவன் கான்கர்ட், ஜெயம் கொண்டு தன்னுடையதாக்கி கொண்டான். அலெக்சாண்டர் அவன் மரண நேரம் வந்ததும் அவனுக்கு தெரிந்தது அவன் மறிக்க போறான். You know what he said? என்னை நீங்க அந்த பெட்டிக்குள்ள போற நேரம் என் ரெண்டு கைகளையும் வெளியிலே எடுத்து போடுங்கள், பெட்டியை விட்டு வெளியா. பெட்டியை விட்டு வெளியால தொங்க போடுங்கள் என் ரெண்டு கைகளையும். அவருக்கு வாய் ரெண்டு கையும் அந்த சவப்பட்டிக்கு வெளியால தொங்க. அவன் சொன்னான், அலெக்சாண்டர் ஒன்று கொண்டு வரவில்லை, பல தேசங்கள் ஜெயம் கொண்டு ஆளுகை செய்தேன். இப்பொழுது நான் ஒன்று கொண்டு போறதில்லை. I will go empty, nothing. This is in the Jivium. யோசித்து பார்த்தாயா?
நெருக்கங்கள் பிரச்சனை வரும் பொழுது இது உன் இருதயத்தில் இருக்கட்டும். I brought nothing. I will take back nothing. So இந்த வாழ்க்கையை மெய்யாகவே ஜீவிக்க, மெய்யாகவே இந்த வாழ்க்கையை சுதந்தரிக்கலாமா? எஸ். இயேசுவா சொல்லும் உண்மையை நாங்கள் கீழ்ப்படியும் நேரத்தில் தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். You know, many people think that, oh, I'm going to hate this life, okay, and when I die and மரித்ததுக்கு பிறகு அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை வரும். நோ நோ நோ, இங்கே நீ சுதந்தரித்து சந்தோஷமாக அல்லது நெருக்கங்களோடு கூட, அது எல்லாருக்கும் இருக்கும். பேய் தொடர்ந்து அரசாளுகிறான், கொடிய காலம் தொடர்ந்து கொண்டு போகிறது. துன்பங்களோடு கூட நீ உன்னை சுத்தி பார். எத்தனை பேர் உன்னை சுத்தி பார்த்தீர்கள்? நீ அதை விட்டாய், இதை விட்டாய், அதை ஒருத்தர் செய்தால் தேசத்தை விட்டாய், உன்னுடைய ஜனங்களை விட்டாய். ஓகே, அப்படியாக இருந்து இப்பொழுது உன்னை சுத்தி பார்க்கும் பொழுது இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறவில்லையா? அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையா? நான் உங்களுக்கு அதை காட்டி இருக்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் மட்டும் பின்பற்றினோமே என்று பீட்டர் சொல்ல தொடங்கினான். மார்க்கு 10:28. அதுக்கு இயேசுவா மறுமொழியாக, என் நிமித்தம், நற்செய்தி நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தாப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனவனும் இப்பொழுது, not after you die, இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கும். ஏனென்றால் டாடி உன்னை ஆசீர்வதிக்கும் நேரத்திலே பேய் எரிச்சல் கொண்டு எங்களுக்குள்ளே கதைப்பான். கிறிஸ்தவர்களே எச்சிச்சலும் பொறாமையும் கொள்ள, நீ ஒரு வாகனம் வாங்கினால், ஒரு வீட்டை கட்டினால், அப்படிப்படி எரிச்சல் கொள்ளுவார்கள். புறையாண்டியார் பிசாச மன்னமைக்குள்ளாய் கிடக்கிறவர்கள் 10 வாகனமும் வைத்திருக்கிற வெஹிக்கிள்ஸ். தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் நேரத்திலே முதலாவது எரிச்சல் பொறாமை கொள்ளுகிறது யார்? கிறிஸ்தவர்கள். அதிலே குறிப்பாய் தமிழர்கள். அவன் இங்கிலீஷாரனுக்கு அவன் தொல்லையும் அவன் மைண்ட் இஸ் ஓன் பிசினஸ் இல் கோ அவே. இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே துங்களோடு கூட 100 தனியாக, did you hear that? 100 மடங்காய் இந்த வாழ்க்கையிலே, இதுதான் அவர் கொடுக்கும் வாழ்க்கை. விழுந்து மரித்தவர்களுக்கு நான் இப்படியாய் கதைக்கையில முந்தி இந்த வாழ்க்கைக்கு மரித்தவர்களுக்கு, அவருக்காக, ராஜ்யத்துக்காக, அவரது பேருக்காக அதையும் இதையும் விட்டவர்கள். நான் வாட்ச் இந்த வாழ்க்கையிலே 100 தனியாக வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், பிள்ளைகள், நிலங்கள், மறுமையிலே மறுமை வரை இருக்கும் வாழ்க்கை, நித்திய ஜீவன். What is that? அழிவில்லாத ஜீவியம், ராஜ்யத்தின் வாழ்க்கை. யேசுவாவோடும் டடியோடும் எருசலேமிலே மறுமையிலே இப்பொழுது 100 தனியாய் கொடுப்பாராம். தாய்மா, தாப்பன்மா, சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், நிலங்கள். போய் சொன்னாரா? நித்திய ஜீவன் அடைவான் என்று. தேங்க்யூ டாடி. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யாகவே
நான் உன்னிட கேட்கிறது என்னென்று கேட்டால், எவ்விதமான ஒருத்தர்களை அவருக்காக அவரது ராஜ்யத்துக்காக செய்திருக்கிறாய் என்பது உனக்கும் தெரியும், டேடிக்கு நல்லா தெரியும். நான் சொல்வதை கவனி. அப்படியாய் ஒருத்தர் செய்த உனக்கு உன்னை சுட்டிப்பார். தாய் அல்லது தாப்பன் உன்னை எடுத்து பிடிக்கவில்லை. எத்தனை தாப்பன்மார், எத்தனை தாய்மார்கள் குடும்பம், உன் சொந்த சரீர பிரகாரமான குடும்பத்திலே அவிதமான அன்பை நீ அறியவில்லை. ஆனால் அவரண்டை வந்ததும் அவர் கொடுத்த தாப்பன்மார், அவர் கொடுத்த தாய்மார்கள் எவ்வளவாக உன்னை நேசிக்கிறார்கள், உன்னை நினைவு கூறுகிறார்கள். இதை உனக்காக வாங்கி வந்த உன் வாழ்க்கையை வெறுத்து அவரது சேவைக்காக ஒப்பு கொடுத்து உனக்கு எத்தனை பேர் உன்னை நினைக்கிறார்கள், அதை சிந்தித்து பார்த்தாயா? What I am trying to say, the verse மார்க்கு 10:29-30 100% உண்மை. அதான் அவர் சொன்னார், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையிலே நீ அதை பெற்றுக் கொள்வாய். தாப்பன்மார், தாய்மார், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகளை தேவன் கொடுத்து உன் கண்கள் காண்கிறது இல்லை. அப்படி விட்டு வந்தவர்களுக்கு சகோதரங்களை, அக்காமாரை, தங்கச்சிமாரையும் சிறு பிள்ளைகளையும் கொடுக்கிறார். அவர்கள் முன்னாடி ஓடி வருகிறார்கள், நீ அவர்களுக்கு வார்த்தையை கற்பிக்கிறாய், அவர்களை தழுவிக் கொள்கிறாய். இது எல்லாம் யாராலே உண்டானது? ஒருவேளை நீ தகப்பனே அல்லது தாயை இழந்திருக்கலாம். அவர் கொடுத்த தாய்மார்கள் இந்த வாழ்க்கையிலே உன்னை நினைக்கிறவர்கள், உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள், உன்னை நோக்கி விசாரிக்கிறவர்கள் எத்தனை பேர்? சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மை. சிலர் தேசத்தை விட்டு வந்தார்கள். வீட்டை விட்டு, பெற்றாரை விட்டு, அல்லது தங்கள் விதவையான
விதவையும் இருக்கும் தாயை விட்டு சகோதரர்கள் பிள்ளைகளை விட்டு அவர்களுடைய பிள்ளைகளை விட்டு வேலையை விட்டு பட் டோன்ட் ஃபெயில். இயேசுவ சொன்ன இந்த வார்த்தைகள் பீத்த கேட்டது, நாங்க இவ்வளவு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் உடனே சொல்லுகிறார், எனக்காக என் ராஜ்யத்துக்காக நற்செய்தி நிமித்தம் எதை அவர்கள் விட்டு வந்தார்களோ இந்த வாழ்க்கையிலே நூறத்தனையாக நெருக்கங்கள் இருக்காது என்று அவர் சொல்லவில்லை. துன்பங்கள், ஓ எஸ், பேய் பேசாம இருக்குமா? முதல்ல எங்களோடு இருக்கிற கூட்டம் மாதிரி இருக்கிறாக்களை தான் நெருப்பு வச்சு விடும். பொறாமை கொள்ள, எரிச்சல் பட. அவர் எப்படிப்பட்டதான் ஒருத்தர்களை செய்திருக்கிறார்கள் என்பது. இவருக்கு 2 வாகனம். இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே துன்பங்களோடு கூட 100 மடங்காய் வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார், பிள்ளைகள், நிலங்கள், மறுமையிலே ராஜ்யத்தின் வாழ்க்கையை அடைவார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I say 100% உண்மை. There are some people, நான் கனடாவில் இருக்கும் நேரத்திலையும் சிறிய ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருந்த நேரம் தங்கள் சொந்த வீடுகளிலே அன்பை இழந்தவர்கள் தகப்பன் தாய்மாருடைய சிலர் வந்து கேட்டார்கள், Pastor, can I call you Daddy? I said, okay. பேய்க்கு அது விருப்பமாக இருந்திருக்குமா? நான் எழும்பி நின்றது. ஒருவேளை இது பிழையா இருக்கலாமோ என்று நினைத்து நான் அறிந்த ஒரு தலைமை வைக்கும் ஒரு ஊழியக்காரனிடத்தில் பிளாக் மேன் நான் போய் நடந்ததை சொன்னேன். இப்படியாய சம்பவம் அவர் சொன்னார், பாஸ்டர், that's an honor. They call you Daddy. அது உனக்கு கனமாக தேவன் அதை அனுமதிக்கிறார். And now, after that, there are so many people. What I am saying is the truth. I never asked them, இந்த விதமாக என்னை அழையும் கொண்டு. No, I never. அழைக்க வேண்டாம் என்று சொன்னேன். நான்
83 84 இருந்தே அந்த ஆண்டிலே எப்படி ஒருவனும் என்ன பாசன் கூப்பிடக்கூடாது. I hated it. But I have so many children now. And I know they love me. அவர்கள் அநேக பேர் தங்களுடைய இருதயத்தினாலே நேசிக்கிறார்கள் என்பதை அறிவேன். Not only just call me daddy, but there are others, the mothers, the fathers, the brothers, the sisters, and all these people. கடிரோடு சொல்லுவார்கள், நீங்க கொடுத்து பார்த்து எங்களை தூக்கி பிடிச்ச அது வார்த்தைகளை உயிர்ப்பித்து வெளியுள்ளே இருந்து தீர்மானம் எடுத்ததும் கடந்து வந்த பாதை தேவன் ஒருவர் அறிவார். பட் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த வாழ்க்கையிலே 100 தனியாக நான் என்ன செய்வேன் என்றுதான் சொல்லி 100க்கு 100% உண்மை. அவர் சும்மா விட மாட்டார். நீ இருக்கிற இடத்தையே பார், இவ்வளவாக தனிமையாக இருந்தா இல்லையா? யேசுவின் கரத்தை நீ கண்டுகொள்கிறதுக்கு படியா பேசுகிறேன். You have to see. யோசுவாவின் பிள்ளைகள் ஜேக்கப் கண்ட நேரத்திலே தாப்பன் மதி யார் பிள்ளைகள்? நான் அந்நியனாய் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வேணும் பொய்யாகாது. நாங்கள் தடுமாறலாம், நாங்கள் விசுவாசமற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். விசுவாசமற்றவனாய் போய்விட்டான், எல்லாவற்றையும் விட்டு வந்து. ஆனால் யேசுவோ உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க முடியாது. ஏற்கனவே கற்பித்தது உங்களுக்கு சொன்னேன். He couldn't deny himself because he is faithful. Peter, it's okay. நான் சொன்னேன் உனக்கு. That's all right. அவர் அவனை மறுதலிக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் படிக்கும் நேரத்தில் யோகனான் 12ஆம் அதிகாரம் அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று தொடங்கினது 24வது வசனம் தொடர்ந்து போகிறது. தன் ஜீவனை 25 இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுகிறவன், காத்துக்கொள்ள பார்க்கிறவன், இந்த வாழ்க்கையை அன்பு கூறுகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ
அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். Now comes verse 26. ஒருவன், இதுவும் அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்றது கீழதான் வருது. ஒருவன் எனக்கு சேவை செய்கிறவனானால், ஊழியம் செய்கிறவனானால், ஞாபகம் இருக்க, அறுவடை மீதி வேலையாட்கள், வேலையாட்கள். ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக இருந்தால், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அவருக்கு என்னை பின்பற்ற கடவன். பழைய மொழிபெயர்ப்பு. I will show you. The NASB New American Standard if any man serves me, he or she, listen, must follow me. 7 அல்லது 8 மொழிபெயர்ப்புகளிலே he must, அதாவது ஒருவன் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கிறவனானால் அவன் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். கட்டாயம். அவரை பின்பற்றாமல் அவருக்கு வேலைக்காரனாய் இருக்க முடியாது. Now to me, the dog that I bring up, என்னுடைய வீட்டு நாய், பலருக்கு தெரியும், Kingdom. Anywhere I decide to go, he come running behind. Even you try to come and jump inside the vehicle, வாகனத்துக்குள்ளே வந்து, no, he doesn't want to leave me alone. Why? I don't know. That's the nature. எவ்வளவு நித்திரையாக இருந்தாலும் யேசுவா சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். He must follow me. அவரை கட்டாயமாக அவருக்கு பின்னாலே போகாதவர்கள், அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்தவன் எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. கடவுளின் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் முடியாது. அடுத்த உண்மை எப்படி இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு பணிவிடை செய்கிறவன் என்னை பின்பற்ற வேண்டும். எனக்கு சேவை செய்கிறவன் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க தான் 23 மத்தியாகும். நாங்கள் பேய்களை துரத்துறோம் உமது பேரிலே, நாங்கள் நோயாளிகளை குணமாக்கணும் உம்முடைய பேரிலே, உம்முடைய தெருக்களிலே நாங்கள் சாப்பிட்டோம். உமக்கு தெரியாதா?
நான் உங்களை அறியேன். யாரை இவர்கள் பின்பற்றினார்கள்? அவர்கள் சொந்த எண்ணங்களை, யோசனைகளை, சொந்த விருப்பங்களை, வாஞ்சைகளை, சொந்த திட்டங்களை, எபேசியர் 2 அதுக்கு பின்னாலே போனார்கள். இயேசுவுக்கு பின்னாலே அல்ல. அதுவும் அவருக்கு பின்னால போறவர்களுக்கு கண்டிப்பான நிபந்தனை உண்டு. ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால், அது விரும்பினால், இது ஊழியம் செய்தார், ஊழியம் செய்ய விரும்பினார், அவன் தன்னைத்தானே வறுத்து சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வர வேண்டும். அதுக்கு பிறகு வருவோம். எனக்கு வேலைக்காரனாய் இருக்க விரும்புகிறவன் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். அசைக்க முடியாத நிபந்தனை. அவரை பின் செல்ல வேண்டும். நான் பைபிள் காலேஜ் உன்னுடைய போதகர் சொல்லுகிறதே அல்ல, அதாவது உன்னுடைய பாரம்பரிய சபையின் கட்டளைகள். நோ, அவரை பின்பற்ற வேண்டும் கட்டாயம். அல்லது அவரது வேலைக்காரனாய் இருக்க முடியாது. அவர் வேலைக்காரனாக வந்தார், அவர் டேடியை பின்பற்றினார் தொடக்கம் இருந்து முடியும் வரை. நான் என் டேடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலை கொண்டிருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஜான் 15:10. The Father and the Son டாடி மகனை எவ்வளவாய் நேசிக்கிறார். இப்படியாய் இருக்கும் அந்த குட்டியை தகப்பனின் கண்ணுக்கு முன்னாலே சித்திரவதை செய்து சித்திரவதை கொல்லுவதை இந்த தகப்பன் பார்த்தால் விளங்கும்படியா சொல்லுகிறேன். அந்த வந்த கோபம், வரும் கோபம் அந்த தாய் சிங்கத்துக்கு, அந்த கோபம் அனைத்தையும், பாவத்துக்காக வந்த கோபம் அனைத்தும் மகன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை பொறுத்து கொண்டார். டாடியின் இருதயம் எப்படியாய் வெந்து போய் இருக்கும் என்பதை அந்த நேரத்திலே அவைகளை கண்ட ஏஞ்சல்ஸ் எப்படி வாய் மூடி நடுங்கி போயிருப்பார்கள். மனுஷன் மூளைக்கு எட்டாத காரியம். ஒருவன் எனக்கு வேலை செய்ய மனதாயிருந்தால், வேலைக்காரனாய் இருக்க அவன் முடிவெடுத்தால் என்னை பின் செல்லத்தான் வேண்டும். அவரே உண்மை,
பின் செல்ல வேண்டும். அவரே வழி, அவருடைய வழியிலே போக வேண்டும். அவருடைய வழி, எஸ், நான் என் சித்தப்படி செய்ய வரவில்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே வந்தேன். அதுவே அவருடைய வழி, அவரே வாழ்க்கை. அது உயர்ந்த தேவன் அவருக்கு வைத்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டார். அதிலே நடக்கவிடும். அதுதான் அவரை பின் செல்வது. அதை ஆழமாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்த தடவையில். வேலைக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை பின்பற்றத்தான் வேண்டும். பின் செல்வதென்றால் பைபிளை வாசிச்சு போட்டு சும்மா கிடக்கிறதில்லை. அவரே தோரா, அவரே வார்த்தை, அவரே போதனை, அவரே உபதேசம், அவரே வழி, அவரே உண்மை, அவரே தேவனுடைய வாழ்க்கை. இங்கேயும் வரும் காலத்திலும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை பிடித்துக் கொள்வது, அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்க்கை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். வாழ்க்கை இந்த கொடிய காலத்திலே உண்மையான வாழ்க்கை, பிறந்த நோக்கத்தின் வாழ்க்கை, பரிபூர்ண ஜீவன் எருசலேமிலே பரிபூரண வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நெருக்கங்கள் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை. இப்பொழுது வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறவர்கள் இங்கே தங்கள் வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை இழந்து துன்பங்களோடு கூட அவர் கொடுக்கும் வாழ்க்கையை பெற்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நூறத்தனியாய். You're not going to be a lonely person. தனிமையாக இல்லை. தாய்மார், தகப்பன்மார், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், நிலங்கள், வீடுகள் அவர் கொடுக்க அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நூறத்தனியாக இங்கேயே பெறுவார்கள். துன்பங்களோடு கூட மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். You believe that? You believe Yeshua's words? 100% எனக்காக, நற்செய்திக்காக இந்த வாழ்க்கையை இழந்து போனவர்கள், இந்த வாழ்க்கையை வெறுத்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பூமியின் ஜீவியத்திலே அவருடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள இந்த தற்காலிக நீ பிடித்துக் கொண்ட இந்த வாழ்க்கையை டிராப் பண்ண வேணும். அல்லது நோ, இங்கிலீஷாரன் சொல்லுவான், you cannot have the cake and eat the cake. கேக்க கையிலே வச்சிருக்க வேணும், சாப்பிட வேணும்டா. You have to make a decision. Okay? So அந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த பகுதியிலே தான் எங்காலே தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலம் ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காக காத்துக்கொள்ளுவான் என்று சொல்லி, ஒருவன் எனக்கு வேலைக்காரனாய் இருக்கிற விரும்பினால் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. He must follow me. He must. கட்டாயம்.
அவரை பின் செல்லாதவர்கள் வேலைக்காரராக இருக்க முடியாது. சும்மா ஓடி போய் அதையும் இதையும் கடவுளுக்கு கூலியும் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வஞ்சித்து அநேக பேரை செய்து கொண்டு தெரியலாம். அவர் கடைசியில் சொல்லுவது என்ன? I don't know you. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளை அறிந்து இருக்கிறேன். பின் செல்லும் ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல நீங்கள் யார், நான் உங்களை அறியவில்லை என்றால் அர்த்தம் what is the equation? அவர்கள் பின் செல்லாத ஆடுகள், அவருக்கு பின்னாலே போகாதவர்கள். அவருக்கு பின்னால போறது அது ஒரு பெரிய ஆழமான காரியம். ஒரு காரியம் சொன்னேன், அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை, அவரே தோரா, எல்லாமே அவருடைய வழி, அவருடைய சித்தப்படி ஜீவிக்காமல் அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கிறது தான் எனக்கு சாப்பாடு. யோவான் ஜான் 4:34 that is the way. அவருக்கு பின்னால போறால் அதே விதமான நோக்கத்தோடு போக வேண்டும், அதே அடிப்படை நோக்கத்தோடு போக வேண்டும். என் சித்தப்படி நான் செய்ய வரவில்லை, அவருடைய சித்தப்படி செய்யவே நான் பிறந்தேன். இயேசுவின் வார்த்தைகளை நான் சொன்னேன், என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. நான் ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரர்களே, எல்லாரும் ஊழியக்காரர்களே. கமான், stop and say, whom are you following? யாரை பின் செல்லுகிறாய்? என்ன மந்திரவாதம் பண்ணுகிறாய்? என்னத்துக்காக ஊழியம் செய்கிறாய்? Many are going to be disappointed. அவர் அதிலேயே சொன்னார், 100 தனியாக இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்வார்கள் என்று. மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்ன உடனே பிந்தினோர் அநேகம் பேர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். நாம் அவர்கள் எடுத்த தீர்மானத்தை குறித்து இருக்குது. எப்படியாக இடையிலே விட்டு போட்டு போவார்கள். So you must know this. இந்த பூமியின் வாழ்க்கையிலே இயேசுவின் திட்டத்திலே நடக்கிறவர்கள் தான் மெய்யாகவே இந்த தற்காலிக வாழ்க்கையை ருசித்து சுதந்தரிப்பார்கள். டேடி இதை கொடுத்தார், டேடி அதை கொடுத்தார். என்னுடைய தேவன் இயேசுவின் டேடி எனக்கு இதை ஆசீர்வார். நீ அந்த மீன் பிடிபட்டோட பீட்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு பாவி என்னை விட்டு, அதாவது அவருடைய அற்புதத்திலே நீ களி கூறுவாய், வெறும் ஆசீர்வாதத்திலே அல்ல. நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியம் உனக்கு கிடைத்தது, உன் கண்கள் கலங்கி போகும், உன் இறுதியம் உடைந்து போகிறது. காலையில தான் நீ சொன்னதா, டாடி எனக்கு இதை பின்னேறவே கொடுத்தாரு, காலையில் சொன்ன.
and that is the life. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு அவர் கொடுக்கும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஆனால் எங்களது சொந்த விருப்பம் சொந்த சித்தம் நிறைவேறும் கையால் இறுக்கி பிடிச்சு கொண்ட தற்காலிக இந்த வாழ்க்கையை விட வேண்டும், வெறுக்க வேணும். அது இயேசுவின் வேண்டுதல். Then you will enjoy your calling. You will enjoy your brothers and sisters. தேவன் கொடுத்த சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் துன்பங்களோட கூட நீ அவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை எதுவாயும் இருக்கட்டும், பொருட்களோ உணவோ எதுவோ, you will thank him. எல்லாமே உம்மாலே உண்டானது. That's what the life. நான் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் இங்கே இந்த அது பரிபூர்ணம் அடையவும் ராஜ்யத்தின் வாழ்க்கை நிரந்தரமாக அழிவில்லாத வாழ்க்கை எருசலேமிலே. ஒரு விதை விழுந்து மரித்தது. சிலுவைக்கு சித்திரவதை செய்யப்படும் மரத்துக்கு ஒப்பு கொடுத்தது. தேவ சித்தம் நிறைவேற அதன் மூலமாக தேவன் மூன்றாம் நாளிலே புதிய அவரது வாழ்க்கை திட்டத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழும்பி இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் அந்த ஒரு விதையினாலே அநேக மரங்களும் அநேக பழங்களும் உண்டாயினதுமாக பெருகி கொண்டே போகிறது. ஆபிரகாம் சந்ததியிலே வந்த விதை, the seed of Abraham, the seed of the woman shall crush the snake. பன்னினுடைய விதை உன் தலையை நசுக்குவார். விதை அவர் அந்த விதை விழுந்து செத்தது போல உயிர் மூன்றாம் நாளிலே வந்தது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எழும்பி பிறந்து அவருடைய அதிகாரத்தை உபயோகிக்கக்கூடியதா இருக்கிறது. Receive the blessings. Yavreka, Yahweh, Vashmareka, Yahweh, Yahweh, Yehovah Palevek, Elieka Veuneka, Esa, Yehovah Palamelieka Vasan, Eka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இவைகள்
உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. வார்த்தையிலே என்னென்று கொள்ளுங்க. God bless you. We say bye for now.